ஹாய், 4-5 நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு வீடியோ. இது விலாக் தாங்க. விலாக்னா சும்மா வீட்டில் எடுத்தது இல்லை, இது ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் தான் நாங்களும் பண்ணணும். இது வந்து ஃபுல்ஃபில்லாக வீடியோ எடுக்க முடியல, கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்தேன். பட் இருந்தாலும் இந்த மாதிரியெல்லாம் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி தான் எங்களுக்கு காது குத்து, பசங்களுக்கு காது குத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா. ஸோ அது பண்ணேன்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ எடுத்தேன். இது மார்னிங்க வீடியோ எடுத்துகிட்டு பால் பொங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சத்து மாவு கஞ்சி வச்சு குடிச்சிட்டு அப்புறம் மருதாணி காய வச்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா. அன்றைக்கி இலை பறித்து அதை வந்து அரைச்சி இன்றைக்கி அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் போகிற அன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் டைம் இருந்துச்சு. சரி அந்த அன்றைக்கி அப்ளை பண்ணலாம். ஒரு க்ரே ஹேர் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, இப்போ 2-3 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அதுவும் இல்லாமல் மருதாணி போட்டேன். அதனால் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை சலித்து தயிர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டேங்க. மார்னிங் ஆக்சுவலாக ஈவினிங் தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போவோம், ஈவினிங் தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால் அது வரைக்கும் டைம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை நல்லா அரைச்சி சலிச்சுட்டு தயிர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துணியெல்லாம் கொஞ்சம் மடித்து வைக்கிற வேலை இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 4 மணிக்கு ரெடியாக ஆரம்பித்தேன். 5-5:30க்கு கிளம்பிட்டோங்க. ஆக்சுவலாக மண்டபத்தில் தான் அந்த ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. மோஸ்ட்டாக வீட்டில் வச்சுருவாங்க. ஒரு சிலர் வீட்டில் இடம் இல்லை, எல்லோரையும் உட்கார வைக்க இடம் இல்லைன்றப்போ மண்டபத்தில் வச்சுருவாங்க. நம்ம வந்து வீட்டில் தான் வச்சுருந்தோம். ஆக்சுவலாக வீட்டில் இந்த சீர் செஞ்சால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க பெரியவங்க. அதனால் நான் வந்து வீட்லேயே வச்சுக்கலாம், இடைஞ்சலாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லோரும் வந்து கொஞ்சம் இடம் பத்தலைனாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அங்கங்கே சேர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னத்தை வீட்டில் ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அப்படி தான் பண்ணோம். பட் எங்கள் சீரில் வந்து வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நானே இந்த மாதிரி பிஸியாக இருப்பேன். என்னை சுற்றி தான் அந்த சீர் எல்லாமே பண்ணுவாங்க. வீட்டில் இருக்க 4 பேருமேங்க, குழந்தைங்க கண்டிப்பாக 2 பேர் இருந்தால் அதுக்கப்புறம் தான் இந்த சீர் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக 2 குழந்தைங்க வேணும் சொல்லுவாங்க. பிறந்ததுக்கப்புறமா காது குத்தி மொட்டை அடிச்சு அப்புறம் இந்த சீர் எல்லாமே ஈவினிங் பண்ணுவாங்க. ஸோ 2 குழந்தைங்க இல்லாதவங்க மட்டும் ஒருத்தர் கையில் வேல் வச்சுட்டு இன்னொருத்தர் கையில் வந்து ஒரு குழந்தைய வச்சு மொட்டை அடிச்சு காது குத்துறது அதெல்லாம் பண்ணுவாங்க, சீரெல்லாம் பண்ணுவாங்க. 3 குழந்தைங்க இருந்தால் ஒரு குழந்தைய கூட கமுத்தி அதுக்குள்ளே உட்கார வச்சுருவாங்களாம். அப்புறம் 2 குழந்தைங்கள வச்சு இந்த சீரெல்லாம் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு என்கிட்ட சொன்னாங்க. பட் அதெல்லாம் நான் பார்த்ததில்லைங்க. குட்டீஸை வந்து கொஞ்சம் நேரத்துலேயே சாப்பிட வச்சுட்டேன். ஏன்னா இது முடியறதுக்கே ஒரு 12 மணி பக்கம் ஆகும். இதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்கும். ஏன்னா இது பங்காளிங்க தான் மோஸ்ட்டாக பண்ணுவாங்க. சொந்தக்காரங்க யாரையுமே இதுக்குள்ளே இந்த குடிசெல்லாம் கட்டி அதுக்குள்ளே தான் விடிய விடிய இருக்கணும். முக்கியமாக ஃபேமிலி எல்லாருமே இருக்கணுங்குவாங்க. ஃபேமிலினா 4 பேருமே, அப்பா அம்மா குழந்தைங்க 2 பேர் அப்படின்னு அந்த சீர் பண்ணுறவங்க. ஆனால் இப்போல்லாம் யாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறதில்ல. குழந்தைங்களையும் ரொம்ப நேரம் அதுக்குள்ளே உட்காரெல்லாம் வைக்க முடியறதில்லைன்னு கண்டிப்பாக லேடிஸ் மட்டும் அந்த குடிசைக்குள்ளே இருக்கணுன்ற ப்ரொசீஜர் கொண்டு வந்துட்டாங்க. நிறையவே மாறிடுச்சு. அந்த காலத்துலலாம் 7 நாள் 15 நாள் 1 மாதம்னு சொல்லி இந்த சீரெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இப்போல்லாம் 1.5 நாள் ஆயிடுச்சு. 2 நாள் கூட முழுசாக கணக்கு இருக்காது. முந்தின நாள் மத்தியானத்துலேருந்து அடுத்த நாள் ஆஃப்டர்நூன் அது வரைக்கும் தான் இந்த சீரே நடக்குங்க. இது வந்து நைட்டு எல்லோரும் சாப்பிட்டு முடித்து கிளம்புனதுக்கப்புறம் ஒரு 8-9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வந்து பங்காளிங்க மட்டும்தான் பண்ணுவாங்க. இது வந்து தெனை மாவை வந்து நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் அதுக்கப்புறம் நல்லா இடிச்சிருவாங்க. நல்லா ஓரளவுக்கு ட்ரையாக இருக்கணும். அது அந்த பதம் எல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு தான் தெரியும், எல்லாருமே பண்ண முடியாது. நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். இப்போ வந்து சீர் முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டெப் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டோன்னா நாளைக்கு யூஸ் ஆகும் இல்லைங்களா. இந்த மாதிரி அந்த காலத்துலேருந்தே பின்பற்றிட்டு வர இந்த முறைகள் எல்லாம் மாறாமல் இருக்கும். இந்த சடங்குகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணுவோம்ல. இன்னும் 20 வருஷம் கழித்து நம்ம பசங்களாம் பெருசாகும் போது இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுவான்னு தெரில. ஏதோ ஒரு சில விஷயங்களாவது இப்போவே நிறையா மாறிடுச்சு. அப்போ இன்னும் சின்ன சின்ன விஷயங்களாவது ஃபாலோ பண்ணலாம் இல்லைங்களா. அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். நைட்டு 12 வரைக்கும் நாங்களும் எல்லாருமே சிஸ்டர்ஸ் எல்லாருமே அங்கேயே இருந்து இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம். அப்புறம் காலையிலையும் 6 மணிக்கே எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டோம். ஆனால் காலையில் 3 மணிக்கே எழுந்திரிச்சு அப்போவும் ஒரு சில சடங்குகள் எல்லாம் பண்ணுவாங்க. நான் வந்து சீக்கிரமே இன்னொரு ஃபங்க்ஷன் வருதுங்க ஃபேமிலியிலேயே, இன்னொரு சிஸ்டரோடது முடிஞ்சு அதில் ஃபுல் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன்.
இந்த மாதிரி குளவிக்கல் ஒன்று வச்சுருவாங்க. இதெல்லாம் குலதெய்வ கோயில்லேயே இருக்கும். வெள்ளையம்மன் தான் குலதெய்வ கோயில். ஸோ அவங்க கோயில்லையே இந்த பூஜை சாமானம் எல்லாமே வச்சுருப்பாங்க. இந்த சீர் பண்ணுறதுக்கான பொருள்கள் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும். அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நம்ம புக் பண்ணி வச்சிட்டோன்னா இந்த அன்றைக்கி சீருன்னு எடுத்து வச்சுருவாங்க. எல்லாம் ரெடி பண்ணி நம்ம போய் வாங்கிட்டு வந்துக்கலாம். குளவி கல்லை வந்து ஒரு சைடு வைப்பாங்க. அது வந்து ஒன்று ஹஸ்பண்டோட தங்கச்சி இல்லைன்னா இப்போ லேடிஸ் இருக்காங்களா அவங்க தம்பி ஒய்ஃபு அவங்க யாராவதுக்கு இந்த குளவி கல்லை மடியில் ஏந்தி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சாரீ கட்டியிருந்தால் சாரியை கை நீட்டி அதுக்குள்ளே வச்சு அந்த மாதிரி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாவு இவ்வளோ பெருசாக எதுக்கு பிணைஞ்சு வச்சுருக்காங்கன்னா, இந்த மாவு இவ்வளோ நேரம் இடித்தாங்க இல்லைங்களா, இது வந்து தீர்த்த குடம்லாம் எடுப்பாங்க. மத்தியானத்துலேருந்தே நிறைய ப்ராசஸ் இருக்கும். குடிசை பின்னுறது ஒரு சில ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலைங்க. அதுதான் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணுன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் வருது அதில் காமிக்கிறேன். அண்ட் இந்த கருப்பட்டியை பர்ஃபெக்டாக ஆங்கிள் எல்லாமே 4 கார்னரும் கரெக்டாக இருக்கணும் அப்படியெல்லாம் சூஸ் பண்ணுவாங்க. சூஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி சாமி கும்பிட்டு தொட்டு கும்பிட்டதுக்கப்புறமா இந்த 2 மாவுக்கு நடுவில் வச்சு நல்லா மூடிடுவாங்க. ஒரு கிராக் கூட இருக்கக்கூடாது. அப்படியே அந்த தீர்த்த குடத்தில் இருக்க தண்ணியை வச்சு தான் இந்த மாவும் பிணைவாங்க. இதுக்கப்புறம் இந்த வேக வைக்கணும். இந்த மாவு வேக வைப்பாங்க. ஸோ அதுக்கும் அந்த தீர்த்த குடத்தில் இருக்க தண்ணியை தான் யூஸ் பண்ணுவாங்க. வேறு எந்த தண்ணியும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இதை வந்து ரொம்ப பதம் பார்த்து இதை கரெக்டாக செட் பண்ணி ஒரு கிராக் இல்லாமல் கரெக்டாக வச்சு அதுக்கு மேலே அரச இலை தான் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும்தான் யூஸ் பண்ணுமான்னு எனக்கு தெரியல. பட் எல்லா டைமுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 டைம் பார்த்துட்டேன். அது அரச இலை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வச்சு ரொம்ப நேரம் வேக வைக்க மாட்டாங்க. அந்த விறகுமே அந்த பாலக்குச்சியோ என்னமோங்க அது வந்து ஒரு 10 நாள் முன்னாடி பங்காளிங்கெல்லாம் சேர்ந்து அதை வெட்டிட்டு வந்து நல்லா காய வைப்பாங்க. அதுக்கும் ஒரு சில பூஜைகள் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த விறகை வெட்டிட்டு வந்து அதுக்கு பூஜைலாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை வச்சு காய வைக்கவே ஆரம்பிப்பாங்க வெயிலில் வச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்குங்க. இந்த காலத்தில் ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சதை வச்சு ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அந்த காலத்துலலாம் என்னென்னமோ தினமும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குமாம்மா. தினமும் ஒன்று ஒன்று பண்ணுவாங்களா. அதான் 7 நாளெல்லாம் பண்ணுவாங்களாம்மா. நிறையவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷன் முடித்ததுக்கப்புறமும் கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு நம்ம கெட்டது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகக்கூடாது. வேறு யார் வீட்லேயும் தண்ணி வாங்கி குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணணும், ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணுன்னு நிறையவே சொல்லுவாங்க. நாங்களுமே கிட்டத்தட்ட 3 மாதம்னா நாங்கள் மாத கணக்கு தான் வச்சுருந்தோம். அந்த காலத்துலலாம் 3 மாதம்னா 90 நாள் ஃபாலோ பண்ணணுன்னு சொல்லுவாங்களாம்மா. இப்போல்லாம் அதுவும் மாறிடுச்சுங்க. நாங்கள் ஃபாலோ பண்ண ரெடியாக இருந்தாலும் என்னோடய அத்தையெல்லாம் ரெடியாகவே இல்லை. என்னோடய மாமியாரெல்லாம் 45 நாள் 45 நாள்னு கணக்கு இல்லை. எங்களுக்கு வந்து அந்த 3 மாதம் முடியறது 45 நாள் கணக்காக இருந்துச்சு. அவ்வளோதான் 3 மாதம் முடிச்சுட்டு போய் திருப்பியும் குலதெய்வ கோயிலில் பொங்கல் வச்சுட்டு வந்தோமா, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இனி வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போய்க்கலாம், அட்டன் பண்ணிக்கலாம், கெட்டது எல்லாத்துக்குமே போய்க்கலாம், பெரிய காரியம் எதுவாக இருந்தாலும் அட்டன் பண்ணிக்கலான்னு ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இன்னுமே அந்த காலத்து பாட்டிங்கெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் கொஞ்சம் ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. பட் இதெல்லாம் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தாங்க அந்த காலத்தில் சொல்லி வச்சுருந்துருக்காங்க. ஒரு சிலர் இந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லி இந்த காலத்தில் எல்லாமே சும்மா சொன்னாங்க, நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டு தான். நிறைய பேருக்கு இங்கே எல்லோரும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்கல்ல, பெரியவங்க எல்லாமே செஞ்சிட்ருக்காங்களே, அவங்களுக்கே முழுசாக தெரியாது இந்த சீரு இந்த சடங்கெல்லாம் எதுக்காக பண்ணுறோம், இதெல்லாம் என்ன காரணத்துக்காக ஆரம்பித்தாங்க செய்ய சொன்னாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. ஆக்சுவலாக எங்களுக்குமே தெரியல. அந்த காலத்தில் வீடியோவோ எழுத்தோ எதுவுமே இல்லை. மேபி ஏதாவது புக்ஸ்லலாம் எழுதி வச்சுருக்காங்களான்னு தெரியல, இதெல்லாம் எதுக்காக ஆரம்பித்தது, எதுக்காக நடத்தப்பட்டதுன்றலாம். ஆனால் அது கண்டுபிடிச்சா கண்டிப்பாக நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ வந்து ஏதோ அரைக்குறையாக தெரிஞ்சுட்டு அரைக்குறையாக பார்த்துட்டு இந்த யூடியூப்னு ஒன்று வந்ததுனால ஏதோ விலாகுன்ற பேரில் இதெல்லாம் எடுத்து ஒரு கண்டென்ட்டாக போட்டுட்ருக்கோம். பட் இதையே பார்த்து பின்னாடி இருக்கிறவங்க எந்த அளவுக்கு ஃபுல்லாக ஃபாலோ பண்ண முடியும்னு தெரியல. நான் இதையவே இந்த வீடியோவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு ஷேர் பண்ணலைன்னா கண்டிப்பாக இதை ஃபுல்ஃபில்லாக பார்க்கவே மாட்டேங்க.
ஸோ இதுவும் வந்து ஃபுல்ஃபில்லாக எல்லாருக்குமே ரீச் ஆகும்னு சொல்லவே முடியாது. இந்த மாதிரி அரசிலையை வச்சு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுவாங்க. வீட்லையா இருந்தால் கொஞ்சம் வாசலில் டைல்ஸோ இல்லை ஏதோ ஒன்றில் வந்து ஈஸியாக அந்த அடுப்பை வச்சு எரிச்சிடுவாங்க. இது மண்டபத்தில் ஸ்டேஜில் தான் உட்காந்து பண்ணோம். ஏன்னா அந்த இடத்துக்கும் வேறு யாருமே வர மாட்டாங்க. சொந்தக்காரங்கெல்லாம் கீழே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. மோஸ்ட்டாக அவங்க வேறு யாரையுமே இந்த இடத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க பங்காளிங்களை தவிர. நம்ம மட்டும்தான் ஃபோட்டோகிராஃபரே தூரமாக நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அவ்வளோதான். வீடியோஸ் எல்லாம் எடுக்க அலோவ் பண்ணுறாங்க. பட் யாரும் பக்கத்துலலாம் மற்றவங்க யாருமே பக்கத்தில் அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ இதை செட் பண்ணுறது, தண்ணி ஊற்றுறது எல்லாத்துலேயுமே ஒரு கணக்கு இருக்குது. கரெக்டாக பண்ணணும். அந்த தென்னை மாவு இடித்து அந்த மாவு பிணைஞ்சு அந்த கவர் பண்ணுறதுக்கே கரெக்டான பதம் வேணும். ஸோ அந்த குலவி கல்லையும் சேர்த்து ஓரமாக செட் பண்ணிடுவாங்க. ரெண்டையும் சேர்த்து செட் பண்ணி இந்த இட்லி பாத்திரம் வந்து கோயிலில் கொடுத்தது தான். ஸோ இந்த பாத்திரத்தில் கரெக்டாக எந்த மூடியில், கீழ் மூடியா மேல் மூடியா 3 மூடி இருக்குது. ஸோ எந்த மூடியில் இதை வந்து வச்சா கரெக்டாக செட் ஆகுமா அதில் வச்சு கரெக்டாக ஒரு 4 சொட்டு வர அளவுக்கு மட்டும் வேக வைப்பாங்க. வேக வச்சதுக்கப்புறம் அந்த 4 சொட்டு வந்தோடனே விறகு வந்து எடுத்துருவாங்க. விறகு வந்து அது மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. 4-5 விறகே போதும், அதுக்குள்ளேயே சீக்கிரம் வெந்துடும். கரெக்டாக 20 மினிட்ஸ் டைம் எடுத்துச்சு. எல்லோரும் 10 நிமிஷம்னு சொன்னாங்க. என்னோடய சீர் ஃபங்க்ஷன்லலாம் 10 நிமிஷம் தான் வேக வச்சேன்னு. பட் அப்போ நான் இல்லைங்களா, ஸோ என்ன டைமுன்னு தெரில. நான் இந்த டைம் நோட் பண்ணேன். 10:50க்கு அடுப்பில் வச்சாங்க. 11:10க்கு கரெக்டாக அந்த சொட்டு விழுந்துச்சு. 4 சொட்டு தான் கணக்குன்னு சொன்னாங்க. ஸோ 4 சொட்டு விழுந்துருச்சுன்னா மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு பற்ற வச்சு வச்சுட்டாங்க. மாவு வெந்ததுக்கப்புறமா விறகு எடுத்துருவாங்க. அப்புறம் வந்து ஒரு கொழுவுன்னு சொல்லுவாங்க. கொழுவுன்றது ஒரு வெட்டுற கத்தி டைப்பில் தாங்க இருக்குது. ஸோ அந்த பேரெல்லாம் நானே கேள்விப்பட்டதில்லை. அதை வந்து அடுப்பில் வைக்கிறாங்க. இந்த அடுப்பு எரிஞ்சிட்ருக்கும் போதே, அந்த தணல் தீ இருக்கும்போதே அது மேலே வைக்கிறாங்க. வச்சு எடுத்ததுக்கப்புறம் குடிசைக்குள்ளே ஒரு மோர் வச்சுருப்பாங்க. ஒரு பாத்திரத்தில் மோர் எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை எடுத்து இது மேலே ஊற்றுவாங்க. கொழு மோருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தாய் மாமாவுக்கு வந்து மாலைலாம் போட்டு அந்த கொழுவை எடுத்து கொடுத்து சம்திங் அந்த மாதிரியெல்லாம் நிறைய ப்ராசஸ் பண்ணுறாங்க. அது வந்து மார்னிங் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட சீர்லெல்லாம் காலையில் 3 மணிக்கு பண்ணாங்க. இந்த சீரில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு நைட்டே மாவு வேக வச்ச உடனே இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நைட்டே பண்ணிட்டுருந்தாங்க. நிறைய கன்ஃபியூஷன். ஆக்சுவலாக அதுவே தெளிவாக இல்லை இந்த காலத்தில். அப்புறம் இது எதுக்காகனா, இந்த மாவு வேக வச்சதுக்கப்புறமும் அந்த கருப்பட்டி வந்து அப்படியே இருக்கணும் அப்படின்வாங்க. அந்த கருப்பட்டி பொங்கிருச்சோ இல்லை கரைஞ்சிருச்சோ ஏதாவது ஆச்சுன்னா சம்திங் அதுதான் நம்ம வாழ்க்கையை எக்ஸ்பிளைன் பண்ணும். அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜருங்க. கருப்பட்டி வந்து அப்படியே இருக்கணும். அதுக்காக தான் ரொம்ப பார்த்து இந்த வேலையை, இந்த மாவு வேக வைக்கிற வேலையெல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு காலையில் 3 மணிக்கு திரும்பவும் அதே மாதிரி தண்ணி ஊற்றி ஃபுல்லாகவே, அதுக்கப்புறம் ரெட் கலர் சாரீ கட்டணும் கண்டிப்பாக அப்படின்வாங்க. ரெட் கலர் சாரீ கட்டிட்டு விநாயகர் கோயிலுக்கு அந்த கருப்பட்டியை பிரித்து எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிட்டு அப்புறம் குலதெய்வ கோயிலில் போய் மொட்டை அடித்து காது குத்தணுங்க. அதுக்கு முன்னாடி பொங்கல் வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு நல்ல நேரத்தில் போய் பொங்கல் வச்சுருவாங்க. பொங்கல் நல்லா விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மொட்டை அடித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரொசீஜரெல்லாம் இருக்கும் கோயிலில். அதையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் காது குத்திட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாங்க. இவ்வளோ ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போல்லாம். அந்த காலத்தில் இன்னும் என்னென்ன நிறையா அது என்ன சம்பிரதாயம் அந்த இதெல்லாம் இருந்துச்சு, சடங்கு அதெல்லாம் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியலங்க. ஸோ இந்த மாதிரி சீரெல்லாம் அந்த காலத்துலேருந்தே யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த விலாக் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா இல்லை ரொம்ப பேசுகிற மாதிரி இருந்துச்சா, எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள். நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக. இதெல்லாமே இப்போ புதுசாக பெயிண்டிங் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க கோயிலில். கோயில் வேலை நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி வெள்ளை அம்மனோட ஹிஸ்ட்ரி எல்லாமே எழுதியிருந்தாங்க. அந்த எழுத்துக்கள் எல்லாமே இப்போ எடுத்துட்டாங்க. ஜஸ்ட் ஆர்ட் ஒர்க் மட்டும்தான் இருக்குது இப்போது. ஆனால் இதெல்லாம் பார்க்கவே ரொம்பவே பாவமாக இருக்கும். ஒரு கடவுளே எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த காலத்தில் அப்படின்றத இது வந்து எடுத்து காட்டுற மாதிரி இருக்குங்க இந்த ஆர்ட் எல்லாமே. இந்த ஸ்டோரி, வெள்ளையம்மனோட ஸ்டோரி வந்து நான் யூடியூப்பில் தான் ஒரு டைம் கேட்டிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி, எல்லாருமே பக்தியோடு இருங்க. இன்னொரு விலாகோட மீட் பண்ணுறேன். பாய்.